அமைதி அப்படின்ற வார்த்தையை அருவருப்பா பார்க்கக்கூடிய இஸ்ரேல் தங்களோட வெறி ஆட்டத்தை நேற்று நைட்டு ஆடி இருக்கிறாங்க. இஸ்ரேல் நடத்தின அந்த வெறி ஆட்டம் காசா முழுக்க நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்ல இப்போ வரைக்கும் 412 மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஷூட்டிங் நம்ம ஆரம்பிக்கும் போது 326 பேர் பலி அப்படின்ற செய்தி வந்தது. இந்த ஷூட்டு எல்லாமே நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளேயே பலி எண்ணிக்கை 412 அப்படிங்கிற செய்தி அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில காசாவுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ரமலானுடைய மாசம். இப்பதான் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு பேச்சு எட்டினதுக்கு பிறகு சரியா 2 மாசம் ஆச்சு. இந்த 2 மாசமா அந்த மக்கள் நிம்மதியா, அவங்களுக்கு அங்க அடிப்படை வசதி எதுவும் இல்லை, வீடு கிடையாது, அவங்களுக்கு போகிறதுக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, சாலை வசதி கூட இல்லாம அவ்வளோ கஷ்ட நிலைமையிலுமே அந்த மக்கள் அங்க நோன்பு வச்சு இந்த ரமலான் மாசத்தை ஒரு அமைதியா அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரமலான்ல கூட நிம்மதியா வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் அவங்களுடைய முழுமையான வெறியாட்டத்தை ஆடி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற நாள் ரமலானுடைய பிறை 17 கரெக்டாக பத்ரு போர் நடந்த நாள் அந்த இஸ்லாமியர்களை தாக்குதல் நடத்தணும், 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொல்லணும்னு சொல்லி இது ஏதோ திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு இனப்படுகொலை தான் அப்படிங்கிறது இந்த தாக்குதல் சம்பவம் மூலமா நமக்கு புரிய வருது. இப்போ இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தோடனே இது உலகம் முழுக்க எதிர்ப்பாயிருக்கு, நெத்தனியாவுக்கு உலகம் முழுக்க கண்டனம் ஏற்பட்டிருக்கின்றதை தாண்டி இஸ்ரேல்லே நெத்தனியாவுக்கு கடுமையான கண்டனங்கள், இஸ்ரேலில் நெத்தனியாவுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்குது. சரி, இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஹானி மஹ்மூத், அல் ஜசீராவுடைய முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய ஹானி மஹ்மூத் அவர் சொல்றாரு, ஒரு கொலைக்கான ஒரு பட்டியலாக மாறி இருக்கு, ஒரு கில்லிங் பாக்ஸாக இப்போ காசா மாறி இருக்குன்னு சொல்றாரு. எங்கே போனாலும் சடலங்கள் அவ்வளோ கொடூரமான நிலைமையில அந்த மக்கள் இந்த ரமலானோட நேரத்தில் எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல், எந்த பக்கம் நான் தப்பிச்சு போகிறது, எங்கே போனால் என் மேலே தாக்குதல் விழாது சொல்லி எல்லா பக்கமும் தாக்குதல் நிறைஞ்ச நிலைமையில ஒரு கில்லிங் பாக்ஸாக தான் இந்த காசாவுடைய நகரம் மாறி போயிருக்கு. குழந்தைகள் பெரிய அளவில் மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹானி மஹ்மூத் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாரு. குறிப்பாக அல் அஹ்லி ஹாஸ்பிட்டலில் அவர் பார்த்த சம்பவத்தை எப்படி சொல்கிறாருன்னா, அல் அஹ்லி ஹாஸ்பிட்டல் பிணங்களால் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு, மக்கள் காயப்பட்டவங்களை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அப்படியே பிணங்களால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. காசாவே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாக மாறி போயிருக்குது. அவர் குறிப்பாக அல் அஹ்லி ஹாஸ்பிட்டலில் குறிப்பிடக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 26 பேர் கொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் நேரில் பார்த்துருக்காரு, நேற்று ஒரு நாளில் பார்த்துருக்காரு. குழந்தைகள், பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 26 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு காசா முழுக்கவே பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமா மாறி போயிருக்குன்னு சொல்லி அவ்வளவு வேதனை அவரோட விஷயத்தை பதிவு செய்யறாரு. அடுத்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டரா இருக்கக்கூடிய முகமது அபு சல்மியா அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் பெரிய அளவில் நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்கு, காயம்பட்டவங்களாம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, இங்க எங்களுக்கு போதுமான மருந்து வசதிகள் எங்களுக்கு கிடையாது, உலக நாடுகள் தயவு செஞ்சு இந்த போரை நிறுத்துறதுக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகளுக்கு, மருந்து வசதிகள் எங்களை சேர்றதுக்காச்சும் உலக நாடுகள் தயவு செஞ்சு எங்களுக்கு மருந்து ஏற்பாடாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனை நிர்வாக சார்பில் சொல்றாங்க. அதை அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைனா சொல்றாரு அப்படிங்கும்போது, இந்த குண்டு தாக்குதல்களால காசா மக்கள் காயம்பட்டவர்களாக தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, காயம்பட்டவர்களாக வராங்க, இங்கே போதுமையான மருந்து வசதிகள் இல்லாததால அந்த காயம்பட்ட மக்கள் எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொருத்தர் இறந்து போகக்கூடிய அளவுக்கு பலி எண்ணிக்கை, நிமிஷத்துக்கு நிமிஷம் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. யாரும் அவங்க செத்து போன பிணங்களை குத்திக்கிட்டு வரல, எல்லாம் காயங்களோட மக்களாக தான் வந்தாங்க. முறையான மருந்து தான் அவங்களை நாங்கள் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் முறையான போதுமான மருத்துவ வசதி இல்லாததால காயமடைஞ்சு வந்தவங்களாம் மரணம் அடையக்கூடிய ஒரு நிலைமை இங்கே நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. கூடுதலாக ஒரு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இந்த இஸ்ரேல் நேற்று இரவு நடத்தின இந்த தாக்குதலில் பல கட்டட இடிபாடுகள் எல்லாமே இடிஞ்சு நொறுங்கி போயிருக்குது. மீதி இருந்த கொஞ்சம் நெஞ்ச கட்டடங்களுமே இப்போ இடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அதில் மேலாப்பில் இருக்கிற மக்களை தான் எங்களால் காப்பாற்றி கூப்பிட்டு வர முடியுதே தவிர இன்னமும் கட்டட இடிபாடுகளுக்குள்ள பல மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களை மீட்கலான்னு போகும்போது உள்ள சிக்கிட்டு இருக்கவங்களோட சத்தம் கேட்குது, உள்ள என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி உள்ள சிக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்குது. ஆனால் அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கான வசதி கூட எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவ்வளோ உருக்கமா அங்கே பாதிக்கப்பட்ட மக்களோட நிலைமை நினைச்சு அவ்வளோ கவலையோட அந்த விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட தாக்குதல் ஒரு கொடூர வெறியாட்டை இஸ்ரேல் ஆடினதுக்கு பிறகு அங்கே எஞ்சி உயிர் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க எங்கேயாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம், இந்த ரமலானாச்சும் நம்ம நிம்மதியாக எங்கேயாவது போய் நோன்பு வச்சிரோன்னு சொல்லி இப்போதான் அவங்க ஊருக்கே வந்தாங்க. போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைதி போர் நிறுத்தத்துக்கு தயார் பண்ணிட்டாங்களே, இனி நமக்கு அங்கே வீடுகள் இல்லைனாலும் நம்ம பகுதியில் போய் வாழலாம்னு சொல்லி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் இருக்காங்களே, இப்போ திரும்பவும் போர் வந்துருச்சு, இப்படிப்பட்ட குண்டு தாக்குதல் நடக்கப்படுது, என் பிள்ளைங்களை இனியாசம் நான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி எங்கே போகிறதுனே அவங்களுக்கு தெரியல. கையில் கிடைக்கக்கூடிய அந்த பொட்டியோ தலகாணியோ போர்வையோ எதையோ கையில் கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு இடங்களுக்கு போய் எங்கே போகிறதுனே தெரியாமல் அந்த மக்கள் போகக்கூடிய புகைப்படங்கள் இப்போ பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த ரமலானில் நோன்பு வச்சுக்கிட்டு அவங்க எங்கே போகிறதுன்ற ஐடியாவே இல்லாமல் அந்த மக்கள் போகிறாங்க பாருங்கள். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்க்கும்போது உண்மையில கண்ணீர் வரக்கூடிய காட்சிகளாக தான் அதில் இருக்குது.
அதுலேயும் குறிப்பாக ஒரு ஃபோட்டோ இன்னைக்கு உலக அளவில் இந்த ஃபோட்டோ வைரலாக இருக்குது. காசா மக்களுக்காக எல்லாரும் குரல் கொடுங்க, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக இருக்கு. அங்கே அடிபட்டு காயம்பட்டு இறந்து போய் சடலமாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த சடலத்தில் ஒரு பெண்ணோட சடலம் இருக்குது. அது வெறும் அந்த பெண்ணோட கால் தான் அதில் காட்டப்பட்டிருக்குது. அந்த பெண்ணோட கால் அங்கே இருக்குது. அந்த பெண்ணுக்கு மேலே அவளோட குழந்தை ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் அந்த குழந்தையோட வயசு இருக்கும். அந்த குழந்தையும் இறந்து போச்சு இந்த தாக்குதலில். இறந்து போன அந்த தாய்க்கு மேலே அந்த குழந்தையோட சடலம், 2 சடலத்தை வச்சு அந்த 2 காலையும் காட்டக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அவ்வளோ ஒரு கொடூரம். இந்த அளவுக்கு இஸ்ரேல் நேற்று எந்த அளவுக்கு வெறியாட்டம் ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த ஒரு ஃபோட்டோ மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இங்க ஏன் திடீர்னு இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் உள்ள வரலாம். அதான் போர் நிறுத்தம், 2 பக்கம் ஒப்பந்தம், முதல் கட்ட நிலைமைகள் மாதிரி இப்போ 2ஆம் கட்டத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. திரும்பவும் ஏன் இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா, இது மீண்டும் நெத்தன்யாவுடைய அரசியலுக்கான சுயலாபத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஏன்னா நெத்தன்யா மேல ஆல்ரெடி ஒரு ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது. அந்த ஊழல் வழக்குக்கு இப்ப நெத்தன்யா ஆஜராகக்கூடிய தேதி, இன்னைக்கு நெத்தன்யா ஆஜராகக்கூடிய ஒரு தேதி. இந்த ஊழல் வழக்கு என்ன, இதோட விபரம் என்னன்னு சொல்லி அடுத்து தனியாக அதை பத்தி விபரமா நம்ம ஒரு வீடியோ பதிவிடுறோம். அந்த ஊழல் வழக்குல இன்னைக்கு நெத்தன்யா கோர்ட்ல ஆஜராகணும். ஆனா அந்த ஆஜராவதை தவிர்க்கிறதுக்காக தான் நெத்தன்யா இப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. இப்போ நெத்தன்யா கோர்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, காசா மேல நேற்று ஒரு தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுருச்சு. இப்போ நான் கோர்ட்ல வந்து ஆஜரானா என்னோட பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுரும், என்னோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுரும், அதனால நான் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு இப்போ ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்போ நெத்தன்யாவோட அந்த ஊழல் வழக்கை மறைக்கிறதுக்காகவும், நெத்தன்யா கோர்ட்ல போய் ஆஜரானா மானம் கெட்டு போயிடும், அடுத்து யாரும் எந்த பையனும் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறதுக்காக, அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இஸ்ரேல் இப்படி ஒரு அநியாயமான தாக்குதல், அப்பாவி பொதுமக்கள் மேல இப்பேற்பட்ட ஒரு கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்கள், அங்கேயுமே மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்கல்ல. ஏன்னா நெத்தன்யா வெறியாட்ட ஆடினாலும் அதை ஆதரிக்கிறதுக்கு இஸ்ரேலில் பெரும்பாலான ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி இங்கே நம்ம வட மாநிலங்களில் பார்த்தோம்னா பாஜக இங்கே இருக்கக்கூடிய RSS சங்கிகள் ஒரு வெறியாட்ட ஆடினாலும் அதை ஆதரிக்கிறதுக்கு வடக்கண்கள் அறிவில்லாமல் எப்படி ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இஸ்ரேலையுமே ஆதரிக்கிறாங்க. ஆனால் அங்கேயுமே மனசாட்சி இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களே, அவங்க இன்னைக்கு நெத்தன்யா கடுமையான அளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பிணை கைதிகள், இப்போ ஹமாஸோடைய தரப்புல இப்போ வரைக்கும் 59 பேர் இன்னும் ஹமாஸோடைய கையில பிணை கைதிகளா இருக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தம் ஜனவரி 17 போர் நிறுத்தம் சொல்லும் போது 33 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. இன்னும் மீதி ஹமாஸோடைய கையில 59 பேர் பிணை கைதிகளா இருக்கிறாங்க. இந்த பிணை கைதிகளோட குடும்பத்தார்கள் இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அதுல பிணை கைதியா இருக்கக்கூடிய டேவிட், ஏரியல் குனியோ, இந்த 2 பேருடைய தாயார் அவங்க சொல்றாங்க, நெத்தன்யாவுக்கு ஒரு தனிப்பட்ட குறிக்கோள் ஒன்று இருக்குது, அந்த குறிக்கோளுக்காக தான் இப்போ திரும்ப ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. இப்போதான் போர் ஒப்பந்தம்னு சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு பிணை கைதிகளை மீட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நெத்தன்யா திரும்ப ஒரு தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னா, இந்த நெத்தன்யாவுக்கு பிணை கைதிகள் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லை, அவங்க உயிர் செத்து போனாலும் அவங்க மேலே கவலை இல்லை, தன்னோட அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு குறிக்கோளோட தான் இந்த நெத்தன்யா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நெத்தன்யா, அது அந்த வார்த்தையை குறிப்பிடுறாங்க, PM நெத்தன்யா கொஞ்சம் கூட அவர் வந்து இதயமே அற்றவர், அவர் இரக்கமே அற்றவர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு உருக்கமா ஒரு வார்த்தையை பதிவு செய்றாங்க. இப்போ இந்த 2 பேர் இருக்காங்களா, டேவிட், ஏரியல், இந்த 2 பேர், இந்த ஏரியலோட காதலி, இவங்க 2 பேருமே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க, ஹமாஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டல 2 பேர். அதில் அவருடைய காதலி தான் ஜனவரி 17 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னமும் ஏரியல் அங்கே இருக்கிறாரு. அதனால தான் இப்போ விடுதலையாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போதும் நெத்தன்யா இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுடைய இந்த பிணை கைதிகளோட குடும்பத்தார் பெரிய அளவில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த ஜனவரியில் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க இல்லையா, அதில் ஒரு கைதியாக ரிலீஸ் பண்ணப்பட்டவங்க தான் எமிலி டமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க. அவங்களாம் அங்கேருந்து வெளியில் வந்தாங்க. வெளியில் வரும்போது ஹமாஸுக்கு டாட்டா காமிச்சுக்கிட்டு ஹமாஸை தட்டி கொடுத்துட்டுலாம் வெளியில் வந்தாங்க இல்லையா, அந்த எமிலி டமாரி இப்போ ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, நான் ஏமாற்றம் அடைகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏங்க இப்போதாங்க போர் நிறுத்தம்ன்ற ஒரு கட்டத்துக்கு போயிருச்சு, நல்ல முறையில் போயிட்டு இருக்குது, தேவையில்லாத இப்போ திரும்ப ஒரு தாக்குதல் நடத்துறது, பதிலுக்கு அவங்களும் தாக்குதல் நடத்தி, அப்போ இது வந்து போரை ஓயவே விடக்கூடாது, இந்த மக்களை நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இது மிகப்பெரிய அளவுக்கு என்ன ஏமாற்றத்துக்குள்ளா இருக்கு, என்னோட இதயம் வந்து உடைந்து நொறுங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தையை பதிவு செய்றாங்க. ஹமாஸோடைய கையில் 1 வருஷமா பிணை கைதிகளாக இருந்தவங்க சொல்றாங்க, இந்த தாக்குதல் சம்பவத்தை பார்த்து என்னோட இதயமே நொறுங்கி விட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையுமே அங்கே பதிவு செய்றாங்க. இந்த அளவுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்துமே நெத்தன்யாவுக்கு கடுமையான எதிர்ப்புகள் உருவாயிருக்கு. ஆனால் இவ்வளோ நடந்தாலும் நெத்தன்யாவுடைய அரசு, இஸ்ரேல் அரசு இங்கே சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஹமாஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு அவங்க அடுத்த கட்டத்துக்கு வரல, பேச்சுவார்த்தையை நிறுத்தி விட்டார்கள், அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்குச்சப்பா காரணம் சொல்றாங்க. அதாவது இந்த காரணம் கூட ஒரு லாஜிக் வேணாம், அவங்க எங்களை தாக்குதல் நடத்துறாங்க, பதிலுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு ஏதாவது காரணம் சொன்னா பரவாயில்ல.
அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல, பேச்சுவார்த்தை நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு காரணத்தை சொல்லி இப்படி சரி அப்படியே பேச்சுவார்த்தை நிறுத்தினா கூட நீ ஹமாஸ் அடிச்சா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அப்பாவி பொதுமக்கள், அகதி முகாமில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பைத் ஹனூன், அந்த டெய்ரல் பலா, காசாவுடைய முக்கியமான இடங்கள், இதுல குறிப்பா அகதி முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் மேல அந்த இரவோடு இரவா இவ்வளவு பெரிய ஒரு வெறியாட்டம் நடத்துறானா, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அந்த இனவெறி எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கும் அப்படிங்கிறது புரியுது. இப்ப இந்த சம்பவங்களை பத்தி இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய யோனிபென், இந்த யோனிபென் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதல் இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, அமெரிக்காட்ட தெரியப்படுத்திட்டு தான் இந்த தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மறைமுக ஆதரவும் கொடுத்திருக்கிறாரு, அவர் இந்த தாக்குதல்ல அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது, அவருக்கு ஒரு ஒப்புதல் இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே பதிவு செய்றாங்க. கூடவே இதை சொல்லும் போது ஹமாஸ் அவங்களுடைய ஒப்பந்தத்தோட விஷயத்துல எந்த ஒரு மீறலுமே ஈடுபடல. போர் ஒப்பந்தம் எந்தெந்த லிஸ்ட்லாம் போட்டாங்களோ அந்த ஒரு லிஸ்ட்ல கூட ஹமாஸ் அவங்களோட ஒப்பந்தத்தை மீறல, அந்த அளவுக்கு அவங்க சரியாவே செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையாளரோட கருத்து இதை சொல்றாங்க. ஏன்னா ஹமாஸோட பிடியிலேருந்து வெளியே வரக்கூடிய பிணை கைதிகள் வெளியில் வரும்போது அவங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஒரு நண்பன் மாதிரி வெளியில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். ஒரு பிணை கைதி, இஸ்ரேலி பிணை கைதி வெளியே வரும்போது ஹமாஸோடைய ஒருத்தரை பிடிச்சி அவர் நெத்தியில் முத்தமிட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்போ அவங்களுடைய தரப்புல ரொம்ப அவங்களுடைய ஒப்பந்தத்தில் நியாயமான முறையில் செயல்பட்டாங்க. ஆனா இஸ்ரேல் தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தை கூட சரியான முறையில் காப்பாற்றல, ஒப்பந்தத்துடைய பல விதிகளை இஸ்ரேல் மீறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பத்திரிகையாளர்கள் இந்த கருத்தை பதிவு செய்றாங்க. கூடுதலா ஒரு விஷயம் அந்த இஸ்ரேலிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜோ பைடன் என்ன நிலைப்பாடுல இருந்தாரோ, இஸ்ரேலை எப்படி கண்மூடித்தனமா ஆதரிச்சாரோ, நெத்தனியாவை எப்படி கண்மூடித்தனமா ஆதரிச்சாரோ, அதே நிலைப்பாடுல தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்றாங்க. இப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற இந்த ஒப்பந்தத்தையே இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக மீறிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு அவங்களுடைய இஸ்ரேல்னு ஒரு நாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வழக்கம் என்னன்னா, ஒப்பந்தத்தையோ வாக்குறுதியோ அவங்க என்னைக்குமே சரியாக கடைபிடிக்க மாட்டாங்க. எங்களுக்கு தஞ்சம் கொடுங்க அப்படின்னு அடைக்கலம் தேடி போன ஒரு கூட்டம் கடைசியில் தஞ்சம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அந்த மக்களை அடிமையாக்கி அவங்கள நாட்டை விட்டு விரட்டின அந்த வாக்குறுதி மீறக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த இஸ்ரேலிய கூட்டம். அந்த வாக்குறுதி மீறக்கூடிய செயலை திரும்ப, அந்த துரோக செயலை திரும்பவும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ உலகம் முழுக்க பெரிய அளவில் கண்டனங்கள், இந்த தாக்குதலை எதிர்த்து பெரிய அளவில் கண்டனங்கள். நெதர்லாந்து மாதிரியான நாடுகள் இந்த போர் வந்து உடனடியாக நிறுத்தப்படணும், நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்றதுக்கான ஏற்பாடு உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி நெதர்லாந்து சார்பில் இந்த கருத்தை சொல்றாங்க. தென்கொரியா நாட்டில் பொதுமக்கள் சாலையில் இறங்கி காசா மக்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி தென்கொரியாவில் பொதுமக்கள் இறங்கி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காசா மோசமான பாதிப்பை சந்திச்சிருக்குது. அங்கே அந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது, அந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம்லாம் பார்த்தோம்னா செதஞ்சு போச்சு. அங்கே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்குது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடமே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக இப்போ நம்ம பார்ப்போம், இந்த ரமலானுடைய நேரம், இங்கே ரமலானுடைய இஸ்லாமியர்கள் நாடு முழுக்க உலகம் முழுக்க என்ன செய்வாங்கன்னா, துணி கடைகளுக்கு போவாங்க. புது துணி எடுக்கிறதுக்கு எங்கே போகலாம், நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு போகலாம், சஹர் சாப்பிட்றதுக்கு போகலாம், நோம்பு திறக்கிறதுக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் கும்பலாக கூட்டமாக போகிற காட்சிகளை பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு காசாவோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இறந்த சடலங்களை கொத்தா அந்த சடலங்களை தூக்கிட்டு வரிசையா ரோட்ல ஊர்வலம் போகக்கூடிய அளவுக்கு அந்த சடலங்களை ஒரு தகப்பம் ஒருத்தன் அழுகுறான், அந்த என் பிள்ளைய காணாங்க அப்படின்னு சொல்லி. தாக்குதல் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் பிள்ளைய காணான்னு சொல்லி அந்த பிணங்கள்ல அடுக்கி இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போறாரு. அவ போய் ஒவ்வொரு சடலமா மூஞ்சி திறந்து பார்த்து அந்த மனுஷன் துடிக்கிறான். அப்படியே ஒவ்வொரு சடலமா திறந்து பார்த்துட்டு கடைசியில் அவனோட சின்ன வயசு புள்ள, ஒரு 4 வயசு புள்ள, அந்த புள்ளையோட சடலத்தை பார்த்தோன்னா ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகுறான். என் புள்ள போயிருச்சே, இப்படி அப்பட்ட அநியாயம் பண்ணிட்டானுங்களே, போர் நிறுத்தம் தானே சொன்னீங்க, அதனால தான் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், இந்த நேரத்தில் என் பிள்ளை இப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்களே சொல்லி ஒரு தகப்பு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு காட்சி. ஒரு தாய், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த தாக்குதலில் இறந்து போயிட்டாங்க. ஒரு தாய், ஒரு வயசான ஒரு அம்மா மட்டும் உயிரோட இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அழுவுறது கூட அங்கே சக்தி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மிரட்சியில் அந்த அம்மா இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்களே, ஒரு பிரம்மம் பிடிச்ச மாதிரி அந்த அம்மா இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இது அந்த அம்மா மட்டும் அமைதியாக பிரம்மம் பிடிச்சி போயில்லை, உலக நாடுகள் எல்லாருமே இஸ்ரேல் செய்யக்கூடிய அராஜகத்தை எதிர்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இது மாதிரி தான் ஊமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அந்த வீடியோ மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இப்படி ஒரு வெறியாட்டம் ஆடி இருக்கக்கூடிய இடத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே, மனிதநேயம் இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா அந்த காசா மக்களுக்காக குரல் கொடுத்து இஸ்ரேலோட இந்த அராஜகத்தை கண்டிப்பா எதிர்த்து எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பா அந்த ரமலானுடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள், தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல எல்லாருமே அந்த காசாவுடைய மக்கள் அவங்க வாழ்க்கை நிம்மதியா வாழணும், இந்த தாக்குதல் இல்லாம வெடிகுண்டுகள் இல்லாம அந்த மக்கள் ஒரு அன்பான அமைதியான வாழ்க்கை வாழணும் சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம்.
உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.